விவசாயிகளின் தற்கொலை முயற்சி குறித்து அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நடிகர் ரமணா நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இரண்டாவது நாளாக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த விவசாயிகளில் இருவர் திடீரென தற்கொலைக்கு முயற்சி செய்தார்கள். அவர்களை நடிகர்கள், இங்கிருந்த போராட்ட குழுவினர் உள்ளிட்ட அனைவருமே காப்பாற்றி கீழே இறக்கி இருக்கிறார்கள். இத்தொடர்பாக நம்ம இருக்கக்கூடிய நடிகர் ரமணாவிடம் சில கேள்விகள் முன்வைக்கலாம். நீங்க எல்லாமே அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு வரீங்க, விவசாயிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, அவருடைய கோரிக்கைகளும் பல்வேறு விதத்தில் எட்டி இருக்கிற இந்த நேரத்தில் அந்த இருவருடைய தற்கொலை முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த 400 பேர் ஆல்ரெடி இறந்துருக்காங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டாங்க. இப்போ அவங்க 2 பசங்களும் இருங்கம்மா காட்டிட்டாங்க. இன்னும் எனக்கு வந்து ஹார்ட் பீட் குறையில. அவ்வளோ எப்படியும் விஷால் சிதேஷ் அவன் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அவன் கேட்டு இறங்கிட்டாங்க பசங்க. உண்மையான உணர்ச்சி இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்ட போய் நம்ம வந்து பேசணும்னா அவங்க கண்ட தண்ணி தான் சுத்துது. இது வந்து உண்மையான உணர்ச்சி. அவங்களாம் வந்து 15 நாள். ஆனால் ரொம்ப தப்பு அந்த பசங்க பண்ணது. ஏன்னா இவங்க போராட்டம் ஃபுல்லாக கெட்டு போயிடும். இதுக்கு மேலே வந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். இது இவங்க பண்றது இப்படி பண்றது தான் கரெக்ட். இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து இது வந்து அவங்க வந்து முடிவெடுத்து கவர்மெண்ட் வந்து டெசிஷன் எடுக்கணுன்றதுக்காக தான் இன்னொரு வாட்டி நாங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 நாளா உட்காந்துருக்காங்க. நியூஸ்ல டெய்லி பார்த்து போர் அடிச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லாம நாங்க வந்து இன்னொரு வாட்டி அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வரும், எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்காக தான் நாங்க இப்போ நீங்க நேர்லயே இவங்க இவ்வளவு உங்களுக்கு கொடுமை அனுபவிக்கிறதா நீங்க பாத்துட்டீங்க. இதற்கு மேல ஒரு நடிகர் என்ற முறையிலும் தனிப்பட்ட நபர் என்ற முறையிலும் விவசாயத்தை பற்றியும் உணர்ந்தவர் என்ற முறையிலும் நீங்க இவர்களுக்காக வேற என்ன முறையில குரல் கொடுக்க போறீங்க? ஏன்னா அவங்களுக்கு பணம் நிதி உதவி கொடுக்க முடியுமா, அல்லது வேற எந்த முறையில, அல்லது உங்களுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி அவங்களுக்கான வேற எந்த விதமான உதவியை உங்களுடைய போராட்டத்தை நீங்க மேலும் முன்னெடுத்து செல்ல போறீங்க? டெஃபினட்டா இது வந்து இனிமே எல்லா நடிகர்களுக்கும் வந்து இது நாங்க பார்க்குற விஷயத்த வந்து ஷேர் பண்ணி அவங்களோட சோசியல் மீடியாலயோ அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே வந்து நாங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒண்ணு தனிப்பட்ட முறையில நாங்க எதாவது பண்ண முடியும். 40,000 கோடி என்ன யாரு பண்ண முடியும்? நடிகர் சங்கமோ இல்ல வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோ இல்ல ஒரு தனிப்பட்ட நிர்வாகமோ பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் பண்ணி 40,000 கோடி நான் எப்படி பார்த்தேன்? சின்ன விஷயம். கவர்மெண்ட் இது வந்து பண்ணிதான் அவங்க இது இங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இது வந்து இந்தியா முழுக்க. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து உட்காந்துருக்காங்க, நேற்று ஹரியானால இருந்து வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாம் இந்தியா முழுக்க இந்த ப்ராப்ளம் இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா கண்டினியூஸா 5 வருஷமா இது